பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் எரேமியா 31வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்ல வசனத்திற்காய் நமக்கு நன்றி செலுத்துவோம். பாருங்கள், நமக்கு ஆனந்த கழிப்பாய் நம்மை மகிழ பண்ணுகிற தேவன். அவர் நம்முடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். சந்தோஷம் எப்பொழுது வருகிறது? சஞ்சலம் மாறும்போது நமக்கு சந்தோஷம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் தருகிற சந்தோஷம் என்பது அது நித்திய காலமான சந்தோஷம். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தில் கூட மேலுள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுது இந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லும்போது, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனை விடையும் பலவானுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். நம்மளை விடையும் பலவானாக இருக்கிறதான நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற ஒரு சத்துரு, ஒருவேளை அவனை பார்க்கும்போது நாம் நினைக்கலாம், அவன் பலவானாய் காணப்படுகிற கர்த்தாவே, நான் பலவீனன், நான் இவனை எப்படி மேற்கொள்ள முடியும்? ஒன்று மட்டும் நினைத்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடும் உன்னோடும் என்னோடும் இருக்கிற தேவன் பெரியவர். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் சத்துருவுக்கு நம்மை விட்டு கொடுப்பதற்கு அல்ல, சத்துருவின் கைக்கு நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன். காரணம், என்றைக்கும் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள வாழ்க்கை அல்ல. என்றைக்கும் உனக்கு ஆனந்தத்தோடு பாடுகிற உதடுகளை கர்த்தர் தரப்போகிறார். இந்த நாட்களிலே அந்த காரியங்களுக்காக நாம் செபிக்க வேண்டும். ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு சிறிய தாவீது, அதற்கு முன்பதாக அவனுடைய அண்ணனுடைய கையிலே பட்டயங்கள், ஈட்டி எல்லாமே இருந்தது. ஆனால் அவனுக்கு முன்பதாக ஒரு சத்துரு எழும்பின போது அவர்கள் பயந்தார்கள். ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய அபிஷேகம் இருந்த ஒருவனுக்கு முன்பதாக எத்தனை வலிய கர்ச்சிக்கிற சிங்கமாய் காணப்பட்டாலும் அந்த சிங்கத்தை 2 கைகளால் கீறி முறிப்பதற்கான ஒரு பெரிய அபிஷேகத்தை உனக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு தட்டி எழுப்புங்கள். அந்த அபிஷேகம் பலவானுடைய கைக்கு கர்த்தர் உங்களை நீங்களாக்கி விடுவிக்க அது வல்லமையுள்ளதாய் காணப்படுகிறது. காரணம், நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களால் மீட்கப்பட்ட ஜனம் ஆனந்த களிப்புடன் பாடி அவரை சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி, சாதாரண டெம்பரரியா அல்ல, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அந்த சஞ்சலம் இல்லாத நாளுக்காக, அந்த சஞ்சலம் இல்லாத நாட்டிற்காக வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இருதயங்கள் சந்தோஷத்தால் நிரப்பப்படட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.